எழுத்திலக்கணத்துல இன்னைக்கு வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் பார்ப்போம். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. என்னென்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5மே வினா எழுத்துக்கள்னு நம்ம சொல்றாங்க. இந்த வினா எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எறும்பு யானை கிட்ட ஆட்டோல ஏறி போலாமான்னு வினவுச்சு இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஷார்ட்கட் அப்படின்னா முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, எறும்பு யானை கிட்ட. எறும்பு யானை கிட்ட அப்படின்னா எறும்புல உள்ள ஏவும் யானை கிட்ட உள்ள யா இது ரெண்டும் சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் வினா எழுத்து. ஆட்டோல ஏறி போலாமான்னு ஆட்டோல உள்ள ஆவும் ஓவும் சொல்லுக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து. ஏ ஏறி போலாமான்னு வினவுச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஏ அது சொல்லுக்கு முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். ஓகேவா? அப்ப வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எறும்பு யானை கிட்ட ஆட்டோல ஏறி போலாமான்னு வினவுச்சு. முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. முதல்லையும் இறுதியிலையும் வருவது ஏ. இதுல ஏல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். சொல்லுக்கு அழுத்தம் தருவதற்காக உபயோகிக்கப்படும் வினா எழுத்து எதுன்னு கேட்டா ஏன்னு சொல்லணும். தென் வேற எதையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏக்கு பதிலா தான். சொல்லுக்கு அழுத்தம் தருவதற்காக தான் அப்படிங்கிற யூஸ் பண்ற பழக்கமும் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின், வினா எத்தனை வகைப்படும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.